ம். ஸோ ஹலோ கைஸ். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். ப்ளஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், நான் இன்னும் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம். ஆம், இந்த கோவம் எனக்குள்ளே எப்போதுலேருந்து இருக்குன்னா, பாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக இருக்கலாம். நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம யார்கிட்டையுமே ஷேர் பண்ணுறதே இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் இன்னமும் நான் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கோவம் இருக்கும். நம்ம வந்து நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்போம். அவன் நம்ம ரெஸ்யூம் எடுத்து பார்த்தானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அண்டு நான் ரெஸ்யூமை பற்றி பார்த்தப்போ, ரெஸ்யூமில் வந்து என்னால் எல்லாத்தையும் போட முடியல. ரெஸ்யூமை வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு லிங்க் பண்ணேன், லிங்க்டின்க்கு லிங்க் பண்ணேன். அண்ட் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அட்லீஸ்ட் we can deliver something that we did அட்லீஸ்ட். ஸோ கனெக்டிங் தி டாட்ஸ் பேக்வர்ட்ஸ், ஐ திங்க் இட் இஸ் காலேஜ் டைம். ஐ திங்க்லாம் இல்லை, கண்டிப்பாக காலேஜ் டைம். நானும் என்னோட இன்னும் 2 நண்பர்களும் வந்து டீ குடிக்க கடைக்கு போனோம் காலேஜ் முடிச்சுட்டு. ஸோ அன்னைக்கு அவங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயந்தான் வந்து எனக்கு கிடைச்ச முதல் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தட் லெட் மீ டு தி ப்ராக்ரஸ் அண்ட் தட் லெட் மீ டு தி சீட் தட் ஐ எம் ரைட் நவ். அண்ட் அன்றைக்கி உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, டைம், சுச்சுவேஷன் எல்லாமே இருந்திருக்கும். பட் இன்றைக்கி அது லிங்க்டின் மட்டும்தான் ஒரே ஒரு யூஸ் பண்ண முடிய ஒரு டூல் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கள். நானே இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா ஊரில் வந்து ஒன்றுமே பண்ணாதவெல்லாம் ஏதோ ஒன்று அதை பண்ண இதை பண்ணன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். நமக்கே தெரியும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் பண்ணாததை நம்ம பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஏன்னா தட் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் யூனிக். இன்றைக்கி நம்ம ரெஸ்யூமில் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வில் பி மோஸ்ட்லி அபவுட் அவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்ட் அந்த ரெஸ்யூமை பார்த்தா நமக்கே கூட ரெக்ரூட் பண்ணணும்னு தோணாது. இந்த ஒரு வார்த்தையை நான் ஏன் சொல்ல வரேன்னா, தேர் வில் பி டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி ரெக்ரூட்டர். அவனுக்கு 1000 கணக்கில் ஒரு ரெஸ்யூம் குவியும். 1000ல் நீங்கள் ஒரு ஆளாக செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோ கம்மின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ போஸ்ட் யூர் ஒர்க் தட் யூ டூ, அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி ஒர்க் டு பி போஸ்டட், டூ சம் ஒர்க். ஸோ தேங்க்யூ கைஸ். பை. இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நானும் போய் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்.